மாவட்டம் தோழிகளூர் மேற்கு பகுதி மேற்கு பகுதி செயலாளர் எங்கள் அருமை அண்ணன் எஸ்பிஆர் அவர்களே, பிஎல்சி அவர்களே, பிஎல்எம் பிஏ அவர்களே, மகளிரணி சார்ந்தவர்களே, அனைத்து உறுப்பினர்களும் வரவேற்று பெறுவதற்கு தலைவரும் சூழ்நிலை மேற்கு பகுதி கழக செயலாளருமான கூட்டம் கூட்டப்பட்டுள்ள நோக்கம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல். இப்போ இந்த வருஷம் எப்படிலாம் மக்கள்கிட்ட சந்திக்கணும், மக்கள் நம்ம செய்த சாதனைகளை, நம்ம முதலமைச்சர் செய்த சாதனைகளை எப்படி சொல்லி சென்னை தெற்கு மாவட்டம் சூழ்நிலை மேற்கு பகுதி சோம அவர்களே, 184 மாமன்ற உறுப்பினர் சென்ட்ரல் இந்த பாகத்தின் பாகம் முகவர் PL2 வெங்கடேசன் அவர்களே, வந்திருக்கும் தாய்மார்களே, PL2 நான் எப்படியெல்லாம் பணியாற்றுவது, நான் எப்படிலாம் ஓட்டு கேட்கணும், எப்படிலாம் மக்களை சந்திக்கணுன்றத விரிவாக எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் இந்த கூட்டம். வருகின்ற தேர்தலில் இந்த பாகத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கணும், ஓட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன இருக்கு, நம்ம மக்களை சந்திச்சு ஓட்டு செய்த சாதனைகளை, முதலமைச்சர் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும்னு சொல்லி இப்போ அவர்கள் 152 மாமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் உரையாற்றுவார். சோமன் அவர்களுக்கும் 14வது மண்டல குழு ரவிச்சந்திரன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் பாக முன்னோடிகளுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வார்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மழை தண்ணி எங்குமே நிற்கல. நம்ம முதலமைச்சருடைய வீடிய செயலால் நம்மளுக்கு இந்த மழைநீர் கால்வாய் ஒவ்வொரு தெருவிலையும் முக்கால்வாசி 90% நம்மளுடைய என்னென்ன செயல்பாடோ அரசாங்கம் என்ன கொடுத்ததோ அது எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோம். நம்ம குபேர முன்சாமி தெருவில் இந்த வாட்டி மழை தண்ணி நிற்கல, வந்த தண்ணியும் போயிடுச்சு. அதே மாதிரி ரோடு போட வேண்டிய இடத்துலலாம் ரோடு போட்டாச்சு. முக்கால்வாசி எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி வரப்போகிற 2026 வரப்போகிற எலெக்ஷனில் நம்மளுக்கு கொஞ்சம் வாக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நடக்கிற ஒவ்வொரு நம்ம சேகரிக்க போகிற வாக்கு பெருவாரியான வாக்கு நம்ம 185 வாக்கு வெற்றி பெறணும்னு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த தெருக்களை நாங்கள் சந்திக்க முடியாது. அதே மாதிரி வேட்பாளர் அறிவிச்சுட்டு போறாங்கன்னா ஜீப்ல வேட்பாளர் கூட்டு வருவோம். தமிழ்நாடு தலைகுனியாது, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு.